400க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான நாய் கண்காட்சி கோவையில் நடைபெற்றது. இதில் இந்திய இனத்தை சேர்ந்த நாய்களுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. கோவை கிளீன் கிளப் சார்பில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி கோவை கொடிஷியா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் மும்பை, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து வந்த 46 இனத்தை சேர்ந்த 402 நாய்கள் கலந்து கொண்டன. கோவை கீனல் கிளப் சார்பாக அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் மும்பை, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து வந்த 46 இனத்தை சேர்ந்த 402 நாய்கள் கலந்து கொண்டன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு நாய்கள் கண்காட்சியில் இடம்பெற்றது. இதில் ஒவ்வொரு வகையான நாய்களும் வயது அடிப்படையில் ஆண், பெண் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஷோக்கு வந்து 3rd இயராக வந்துட்டு இருக்கேன். இந்த கோயம்புத்தூரில் இது நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 2nd டைம். இது ஃபஸ்ட் டைம் ஒரு 200-300 டாக்ஸ் இருந்தது. இந்த தடவை ஒரு 100 டாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் புது வெரைட்டிஸும் ரொம்ப பூடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று வந்திருக்கு. இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நாய்கள் கண்காட்சியில் பெரும்பாலும் வெளிநாட்டு இனத்தை சேர்ந்த நாய்களே அதிக அளவு காணப்படுவது வழக்கம். இந்திய இனத்தை சேர்ந்த நாய்கள் கண்காட்சியில் கலந்து கொள்ளும் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். ஆனால் கோவை நாய்கள் கண்காட்சியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் இந்திய இனத்தை சேர்ந்த நாய்கள் அதிக அளவு இடம்பெற்றிருப்பதாகவும் மக்கள் மத்தியில் இந்திய இன நாய்களை வளர்ப்பதில் ஆர்வம் அதிகரித்து வருவதாகவும் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். 402 டாக்ல 46 பிரீட் வந்திருக்கு. 46 பிரீட், அதில் கொஞ்சம் இம்போர்ட்டட் டாக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வந்திருக்குங்க. அதுபோக நம்ம ஸ்பெஷல் என்ன, எப்போவுமே நம்ம இவ்வளோ ஃபாரின் டாக்ஸ்க்குள்ளே இந்தியன் பிரீட்ஸ் வராது. இந்த வருஷம் 56 இந்தியன் பிரீட்ஸ் வந்திருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற சின்ன கிராமங்கள்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அது போக நம்ம 4 ஸ்டேட்ஸ் போக நார்த் கல்கட்டா, மும்பை, டெல்லி, குஜராத் அண்ட் நாக்பூர், இந்த 5 அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து டாக்ஸ் வந்திருக்கு உள்ள. பல்வேறு வகையான நாய்களை ஒரே இடத்தில் கண்டது கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. குறிப்பாக இக்கண்காட்சியில் முதன்முறையாக ரஷ்யாவை சேர்ந்த புடில் இனத்தை சேர்ந்த நாயும், பாக்கெட் டாக் எனப்படும் சிறிய ரக நாயும் இடம்பெற்று பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.